இச்சபோட்சின் மலைக்கு இந்த இப்படி என்ன பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செங்கல் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. திடீர்னு போர் அடிக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த செங்கல்லாம் வந்து எடுக்கிறாங்க. காலையிலேருந்து பயங்கரமாக சண்டை போட்டு ஒவ்வொரு டீமும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி டீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, விஷால் அண்ட் அருண் இருக்கிற டீம் தான். எல்லாருமே இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு டேக் டீம் மாதிரி வந்து போட்டாங்க. இப்போது முத்து டீமும் ஜாக்லின் டீமும் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. ஜெஃப்ரி வந்து தனியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதேமாதிரி இந்த சைடு சௌந்தர்யா டீமும் வந்து தனியாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சௌந்தர்யா டீம்லேருந்து மொத்தமாக நிறைய செங்கல் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க 3 பக்கமும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, சரி ஒவ்வொருத்தட்டையும் வந்து எவ்வளோ செங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ராணவ் வந்து என்ன சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அதிகபட்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் டீம்கிட்ட தான். ஸோ 45 செங்கல் வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி இருக்காங்க. தேர்ட் ப்ளேஸில் வந்து நம்ம ரயான் டீம் வந்து 31 அண்ட் லாஸ்ட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 10. ஏன்னா அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா நல்லா ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த விஷால் டீம் வந்து அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பட் இதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து உண்மையிலே பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜியாகவும் யோசிக்கிறாங்க, ஃபிசிக்கலாகவும் வந்து செமையாக டஃப் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 பேரோட பார்ட்டிசிபேஷனும் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குது அப்படின்னா 2 டீம் நல்லா விளையாடுறாங்க அதில். ஸோ யார் யார் அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் டீமும் எல்லோ டீமும். ஸோ இன்னொன்று ஜெஃப்ரி டீம் வந்து ஜெஃப்ரி ஒருத்தர் தான் வந்து விளையாடுறாரு. பட் அவங்க அதை வந்து மேலே ஏறி கோழி முட்டை மாதிரி வந்து அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அதனால் எல்லாரும் அவங்கள தள்ளுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரில பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.